உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம தான் மாட்டுவோம். வா, நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். கிளம்பு வாங்க. சார், அந்த செக் போஸ்ட்ல வேன் ஏதாவது கிராஸ் ஆச்சான்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஹலோ, TN25. சார், இதோ பாக்குறேன் சார். ஏய், என்னடா ஆச்சு? டேய், பசங்க போலீஸ் கிட்ட போயிட்டாங்கடா. எப்படி நம்மளை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதுக்குள்ள இந்த ஏரியா விட்டு போயிடணும். வண்டி எடு. சரி, ஏறுங்கடா. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நான் எப்படி புரிய வைப்பேன்? సార్ వాళ్ళు మనకు చెప్పేది అసలు అర్థం కావట్లేదు కదా. మనం స్టేషన్ కు వెళ్ళి అక్కడ తమిళనాడు పోలీస్ స్టేషన్ కి ఇన్ఫార్మ్ చేద్దాం. అవును మేడం, మీరు చెప్పిన విధంగానే చేద్దాం. రండి, స్టేషన్ కి వెళ్ళిపోదాం. రండి పిల్లలు, మనం స్టేషన్ కు వెళ్ళి మాట్లాడుకుందాం. రండి రండి రండి, బండ్లో కూర్చోండి. இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சிருக்கா? நான் கொடுத்த லேண்ட் நம்பர் செக் பண்ணீங்களா இல்லையா? செக் போஸ்ட்ல கிராஸ் ஆயிருக்கா? சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டேன் சார். அந்த வண்டி ஏற்கனவே செக் போஸ்ட்டை தாண்டி போயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க? செக் போஸ்ட் தாண்டிடுச்சா? ஐயோ ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? ஆமா சார். சார், நீங்க கால் பண்ணீங்களா சார்? அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வண்டி அங்கேயே மடக்கி பிடிச்சிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க சார். ஓகே, இதுக்கப்புறம் ஆந்திரா பார்டர்ல கும்மிடிப்பூண்டி செக் போஸ்ட் தான். அதை அவனுக்கு கிராஸ் பண்றதுக்குள்ள நம்ம பிடிச்சாகணும். எல்லாருமே அலர்ட்டா இருங்க. ஆந்திரா ஸ்டேட்ல இருக்க செக் போஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் அவனுங்க தப்பிக்கவே கூடாது. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். அவங்க இன்னும் ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணல சார். வெரி குட். நாங்களும் அவங்கள தேடி தான் போயிட்டு இருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா உடனே சொல்லுங்க. ஓகே சார், உடனே பண்றேன். என்னாச்சு சார்? அவனுங்க நம்ம சென்னை பைபாஸ் தாண்டி இருக்கிற செக் போஸ்ட கிராஸ் பண்ணிருக்கானுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவனுங்க கிராஸ் ஆனதுக்கான ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. அப்போ அப்போ அவ்வளவுதானா? என் பிள்ளைங்கள நான் எப்பவுமே பார்க்க முடியாதா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது சார். என்ன சார், அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்ப நம்ம அவங்கள எப்படி பிடிக்க முடியும்? ஒண்ணும் இல்லம்மா. இப்போ வண்டி சென்னை செக் போஸ்ட கிராஸ் பண்ணாலும் இன்னும் அவனுங்க கும்மிடிப்பூண்டி செக் போஸ்ட கிராஸ் பண்ணதா ஃபுட்டேஜ் இல்ல. எப்படியும் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணி தான் அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கணும். எல்லா பக்கமும் நம்ம டிபார்ட்மெண்ட் அலர்ட்டா தான் இருக்காங்க. செக் போஸ்ட்ல போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு தாங்க அனுப்புவாங்க. நிச்சயமா நம்ம கை மீறி அவங்க எங்கேயும் போக முடியாது. கடவுளே, பசங்களை இங்க இருந்து எங்க கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என் பிள்ளைங்க என்ன தவிக்கிறாங்களோ தெரியலையே. எப்படியாவது என் பிள்ளைங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏங்க, அழாதீங்க ப்ளீஸ். அவங்க இன்னும் ஆந்திரா பார்டரை கிராஸ் பண்ணல. சார் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். பசங்க நமக்கு கிடைச்சிருவாங்க. தைரியமா வாங்க. ஆமாக்கா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். உங்களோட பசங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நல்லவங்கள ஆண்டவன் கைவிட மாட்டான். வேலுவையும் நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த இன்ஸ்பெக்டர் வேலுவை நம்ம வரதுக்குள்ள எதுவும் பண்ணிடக்கூடாது. அக்கா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. தைரியமா வாங்க. டேய், எதுக்குடா வண்டியை நிப்பாட்டின? டேய், வண்டி ஆஃப் ஆயிடுச்சுடா. ஏய், வண்டியை நல்லா ஸ்டார்ட் பண்ணு. டேய், நல்லா ஸ்டார்ட் பண்ணி பாருடா.
வண்டிக்கு என்னாச்சுன்னே தெரியலடா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. டேய் நாம இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் நமக்கு. இந்த வண்டியை நம்பி யூஸ் இல்ல. வண்டியை ஓரம் கட்டி மிஷின்ல இருக்கிற பணத்தை உடைச்சு எடுத்து எஸ்கேப் ஆயிடலாம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி மச்சான். ஆமா மச்சான், நீ சொல்றதா ரைட். வண்டியை ஓரம் கட்டிடலாம். இறங்கி வண்டியை தள்ளிடலாம். ஏ மணி, இறங்கி தள்ளுறா. டேய் தள்ளுறா. தள்ளுறா. தள்ளுறா தள்ளுறா. ஏ நல்லா தள்ளு, ஸ்பீடா தள்ளு தள்ளு. ஏய், இப்ப வரைக்கும் குழந்தைங்களும் கிடைக்கல, ஏடிஎம் மிஷினும் கிடைக்கல. இதெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல உன் தோலை உரிச்சிருவேன். சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் பண்ணல. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? என்னங்க, செல்விக்கு ஃபோன் போட்டு என்னாச்சுன்னு கேளுங்க. அப்பா. ஹலோ அப்பா. செல்வி, இப்ப நீ எங்கம்மா இருக்க? குழந்தைகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா, அவங்க கடத்திட்டு வந்த வண்டி நெல்லூருக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர் நடுவுல இருக்கான். இன்னும் பார்டரை தாண்டலன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குப்பா. அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆனா கண்டிப்பா நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு தான்ப்பா வருவோம். சரிம்மா, நீ பத்திரமா இரு. எதா இருந்தாலும் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு. அப்பா, நீங்க வேலுவ போலீஸ் எதுவும் பண்ணாம பாத்துக்கோங்கப்பா. நாங்க நிச்சயமா குழந்தையோட திரும்பி வருவோம்ப்பா. சரிம்மா. சமந்தி என்னாச்சுங்க? செல்வி என்ன சொன்னா? தேடிக்கிட்டு இருக்காங்களா, பசங்க கிடைச்சிருவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாமா. எங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல. அக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. செல்வியும் வினோதினியும் கண்டிப்பா குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு தான் வருவாங்க. குழந்தைங்களை கடத்தி வச்சுட்டு குடும்பமே எப்படி நாடகம் ஆடுதுன்னு பாத்தீங்களா? அந்த பசங்க மட்டும் கிடைக்காம இருக்கட்டும். உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறேன் பாருங்க. பாருமா, ஏமா தேவையில்லாம பேசுறீங்க? எங்க வேலுவை பத்தி எங்களுக்கு தெரியும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உண்மையை சொன்னா எப்படி பாத்தீங்களா கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு? சும்மா இருக்கணுங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. பேசாம இருங்க. பாரு. கௌதம், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தெரியலையே. எனக்கோ தெரியல மதி, எல்லாரும் ஏதேதோ பாஷையில பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் பயப்படாதடா, எப்படியோ அந்த அங்கிள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இவங்க போலீஸ் தானே, எப்படியாவது அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க. సరే మీరు వెళ్ళి చూసుకోండి.